Build your future with quality education. Emmanuel Arasar JJ College of Engineering and Polytechnic, Marthandam. Admissions open now. புதிதாக 2 DNA ஆய்வகங்கள் அமைக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல் ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ் வணக்கம். எந்த விவகாரத்தில் இந்த தகவலை தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்கு? இதன் முழு பின்னணி என்ன? விரிவாக பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது திருவண்ணாமலைக்கு சுவாமி தரிசனம் செய்ய வந்த ஆந்திராவை சேர்ந்த பெண்ணை திருவண்ணாமலை காவலர்கள் 2 பேர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியிருக்காங்க. இந்த வழக்கை விரைவாக விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என்றும், தமிழகத்துல போக்சோ மற்றும் மகளிர் சிறப்பு நீதிமன்றங்கள்ல நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளின் விவரங்களை தெரிவிக்க உத்தரவிட கோரியும் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணே உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்திருந்தாங்க. இந்த வழக்குல ஏற்கனவே உயர்நீதிமன்ற பதிவுத்துறை தரப்புல தாக்கல் செஞ்ச அறிக்கையில புதிதா ஒரு 6 போக்சோ சிறப்பு நீதிமன்றங்கள் துவங்க இருப்பதாக தெரிவிக்க. இந்த சூழ்நிலையில் இந்த வழக்கு தலைமை நீதிபதி தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வுல இன்னைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஜான் சத்யன் என்ன சொல்றாருன்னா, பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான இந்த பாலியல் குற்றங்களை தடுக்க அரசு தீவிரமாக நடவடிக்கை எடுத்து வருகிறது. நீதிமன்றங்களில் உள்ள உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு போதுமான நிதி ஒதுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அது மட்டும் இல்லாம தமிழகத்துல சென்னை உள்ளிட்ட 3 இடங்கள்ல தான் இப்ப மரபணு பரிசோதனை ஆய்வகங்கள் இருக்குது. இதை மேலும் 2 ஆய்வகங்கள் அமைக்க இருக்கிறதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த விசாரணையின் போது குறுக்கிட்ட நீதிபதிகள் சொல்லும்போது, குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான இந்த பாலியல் குற்றங்கள் தொடர்பான வழக்குகள்ல விசாரணையை உயர்நீதிமன்றம் கண்காணிச்சிட்டு இருக்கு. அதுக்காக ஒரு குழுவும் செயல்பட்டு இருக்கு என்று தெரிவித்தனர். சிறப்பு நீதிமன்றங்கள் உள்ள வழக்கு ஏற்கனவே நிறைய வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய சூழல்ல இந்த வழக்குகள் எல்லாம் தினந்தோறும் அடிப்படையில் விசாரிக்கணுங்கிறது இயலாத காரியம். பெரும்பாலான வழக்குகள்ல வழக்கறிஞர்களே விசாரணையை தள்ளி வைக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வைக்கிறதுனாலதான் பெரும்பாலான வழக்குகள் தாமதமாகுது என்ற ஒரு கருத்தையும் நீதிபதிகள் தெரிவித்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அரசு தரப்புல இருக்கப்பட இருந்ததாக சொல்லப்படக்கூடிய அந்த நடவடிக்கைகள் அனைத்தும் அமல்படுத்துவது உறுதி செய்யப்படும் என்றும் தெரிவித்து இந்த வழக்கினுடைய தீர்ப்பு நீதிபதிகள் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வச்சிருக்காங்க. நன்றி சுரேஷ், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. Build your future with quality education. Emmanuel Arasar JJ College of Engineering and Polytechnic, Marthandam. Admissions open now.